உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழ் நேரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராபின்சன். கள அரசியல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆன்லைனில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கூட்டம், கூட்டணியில் தொடரும் சர்ச்சைகள், இந்த தலைப்புகளில் தான் நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க நாம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தமிழ்நாடு நேயர்கள் அனைவருக்கும் நல்லா தெரியும், கடந்த ஆண்டு அதாவது 2023 ஜூலை மாதம் இந்தியா கூட்டணியின் முதல் கூட்டமானது நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பெங்களூர், டெல்லி, அதற்கப்புறமாக மும்பை, பீகாரில் முதல் கூட்டம், அதற்கப்புறமாக பெங்களூர், மும்பை, டெல்லி என பல்வேறு இடங்களில் இது வரைக்கும் கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்கள் ஆகியும் கூட இப்பொழுது வரைக்கும் அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவருக்கு மத்தியில் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை, ஒரு ஒற்றுமை இல்லை. குறிப்பாக அந்த தொகுதி பங்கீடில் பல்வேறு மாநிலங்களில் இன்னும் சிக்கல் இருக்குது, சிக்கல் நீடித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய சர்ச்சை போய்கிட்டே இருக்குது. இந்த கூட்டணி உருவான அன்னையிலிருந்து எதிர்கட்சியான, அதாவது இந்த கூட்டணிக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜக என்ன சொன்னது அப்படின்னா, இந்த கூட்டணியால் நிச்சயமாக கரை சேர முடியாது, இதில் நிறையா கூட்டணி சேர்ந்த தலைவர்கள் இருக்கிறாங்க, நிறையா தலைவர்கள் இருக்கிறாங்க, அவர்களால் ஒரு ஒருமித்த கருத்துக்கு ஒன்று முடிவு செய்து வர முடியாது, இதனால் இந்த கூட்டணி கரை சேராது அப்படிங்கிற விமர்சனத்தை தொடர்ச்சியாக வைத்து கொண்டே இருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த கூட்டணி ஒரு கூட்டத்தை கூட முழுமையாக நிறைவு செய்யாது சொன்னார்கள். ஆனால் இதுவரைக்கும் ஒரு 4 கூட்டத்தை நடத்தி முடித்து விட்டார்கள். ஆனாலும் கூட இந்த கூட்டணியால் இப்பொழுது வரைக்கும் ஒரு ஒருமித்த ஒரு கருத்துக்கு வர முடியவில்லை. குறைந்தபட்ச செயல் திட்டத்தை கூட இன்று வரை வகுக்கவில்லை. பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு சொல்லவில்லை. அல்லது அந்த கூட்டணிக்கு யார் ஒருங்கிணைப்பாளர், அல்லது யார் இந்த கூட்டணியை மொத்தமாக ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவராக இவர் இருப்பார் என எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காமலேயே ஒவ்வொரு முறையும் கூட்டம் நடைபெற்று செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்று சென்று கொண்டிருக்கிறது. இதனால் தொண்டர்கள் மத்தியில், மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் தேர்தல் நடைபெறுவதற்கு மிக குறைந்த நாட்களே உள்ளன. அதிகபட்சமாக 3 மாதங்களே இருக்கின்றன. இப்பொழுதே ஜனவரி மாதம் 15ஆம் தேதி கிட்ட வரைக்கும் ஆகிப்போச்சு. இன்னும் அதுக்கப்புறம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதம் தான் இருக்குது. இதற்குள்ளதாக இந்த இந்தியா கூட்டணி மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடியது தொகுதி பங்கீடு. இந்த தொகுதி பங்கீடு ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய தலைவலியாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் மற்ற கட்சிகளுக்கு அது பெரிய அளவில் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு தான் எல்லா மாநிலத்திலும் அந்த கட்சிக்கு என அந்த கட்சி உறுப்பினர்கள், கட்சி தலைவர்கள் இருக்கும் காரணத்தினால அந்த காங்கிரஸ் கட்சி ஒன்று தான் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய சூழலில் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக மேற்கு வங்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் கூட அவங்க பேச்சுவார்த்தை நடத்தணும். அதற்கப்புறமாக மகாராஷ்டிரா எடுத்துக்கொண்டால் அவர் சிவசேனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். பீகார் எடுத்துக்கொண்டால் அவர் நிதிஷ்குமாரோடைய ஜனதாதள் பார்ட்டியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அதற்கப்புறமாக டெல்லி, பஞ்சாப் எடுத்துக்கிட்டால் அவங்க ஆம் ஆத்மி கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இங்கே தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் திமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இப்படி பல்வேறு மாநிலங்களில் அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய சூழல் இருக்குது. ஆனால் இது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவில் அவர்களுக்கு பிரச்சனை இல்லாவிட்டாலும் கூட மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், அகிலேஷ் யாதவ், அதற்கப்புறமாக டெல்லி, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, குறிப்பாக தொகுதி பங்கீடு ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் சர்ச்சையை நோக்கி கொண்டு போய் கொண்டே இருக்கிறது. காங்கிரஸால் ஒரு குறிப்பிட்ட ஒரு முடிவுக்கு வர முடியலை. இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய, எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவருடைய தலைமையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக அதாவது மேற்கு வங்கத்தின் காங்கிரஸ், அந்த மாநில காங்கிரஸ் மாநில தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள் மம்தா பானர்ஜி அவர்களை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் மம்தா பானர்ஜி அவரின் சார்பாக
மேற்கு வங்கத்தில் வெறும் 2 தொகுதிகளே வந்து நாங்கள் விட்டு தருவோம், அதிகபட்சம் 3 தொகுதிகளை நாங்கள் காங்கிரஸுக்கு ஒதுக்க தயார், அதற்கு மேலே எங்களால் வந்து காங்கிரஸுக்கு தொகுதிகளை ஒதுக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய வாக்கு வங்கி அவ்வளோதான் இருக்குது மேற்கு வங்கத்தில். 2019-14 இந்த தேர்தலுடைய அடிப்படையில் தான் இந்த முடிவு நாங்கள் எடுத்திருக்கிறோம். எனவே அதிகபட்சம் 3 தொகுதி, குறைந்தது 2, அதிகபட்சம் 3 தொகுதி, இதற்கு மேலே எங்களால் வந்து அந்த தொகுதிகளை ஒதுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் வந்து உறுதியாக இருக்கிறாங்க. இதனால் காங்கிரஸுக்கும் மம்தா பானர்ஜி அவர்களின் கட்சியான திரிணாமுல் காங்கிரஸுக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு வந்தது. இது வெளிப்படையாகவே செய்தி ஊடகங்களில் செய்தியாக வந்தது. அவர்கள் மம்தா பானர்ஜி அவர்கள் கருத்து தெரிவித்தார்கள், காங்கிரஸ் சார்பாக ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள் கருத்து தெரிவித்தார்கள். மமதா வந்து வேண்டுமென்றே பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படுகிறார் என ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள் வெளிப்படையாக குற்றச்சாட்டை வைத்தார். இப்படி வந்து இந்த கூட்டணிக்குள்ள ஒரு முட்டல், ஒரு மோதல் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆம் ஆத்மி கட்சியுடன் கூட அந்த டெல்லியில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது அந்த டெல்லியில் எவ்வளோ சீட்டு ஒதுக்குறது, மொத்தம் இருக்கக்கூடிய 7 தொகுதிகளில் 3 காங்கிரஸ், 4 ஆம் ஆத்மி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் ஆம் ஆத்மி இருக்குது. அங்கு ஓரளவுக்கு முடிவு எட்டப்பட்டு விட்டாலும் கூட இன்னும் உத்தரப்பிரதேச மாநிலம், அதற்கப்புறமாக மகாராஷ்டிரா போன்ற பல்வேறு மாநிலங்களில் இந்த தொகுதி பங்கீடு பிரச்சனை நீடித்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்பாளர் தேர்வு வரைக்கும் கூட, அதாவது வேட்புமனு தாக்கல் செய்கிற வரைக்கும் இந்த தொகுதி பங்கீடு பிரச்சனை ஒருவேளை நீண்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு கலக்கம் வந்து அந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனையாக தலை தூக்கி உள்ளது. ஏன்னா அவர்களுக்கு மிக முக்கிய பிரச்சனை என்பது பாஜகவை எதிர்கொள்வது, பிரதமர் நரேந்திர மோடியின் பிரச்சாரத்தை எதிர்கொள்வது. இந்த சவால்களை எப்படி முறியடிப்பது அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தாமல் தொகுதி பங்கீடிலே இந்த 2-3 மாதங்களும் கலைந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சவால், ஒரு பிரச்சனை இந்தியா கூட்டணிக்கு இப்பொழுது வந்து தலை தூக்கி இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனையை குறித்து பேசுவதற்காக தான் இன்றைய தினத்தில் அவங்க வந்து திடீரென்று ஒரு ஜூம் மீட்டிங் மாதிரி ஒரு ஆன்லைனில் மீட்டிங் ஏற்பாடு செய்து அனைத்து தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் பேசப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய மிக முக்கிய கருத்து என்ன அப்படின்னா, ஒன்று தொகுதி பங்கீடில் வந்து எப்படி சமரசமாக செல்வது அப்படிங்கிறது, இரண்டாவது இந்த கூட்டணிக்கு என்று ஒரு ஒருங்கிணைப்பாளர் அல்லது ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பது. இதில் என்ன தகவல் நமக்கு கிடைத்திருக்குது என்றால், அந்த ஒருங்கிணைப்பாளர் தேர்வில் நிதிஷ்குமார் அவர்களை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கலாம் என பரிந்துரைத்ததாகவும், அந்த பரிந்துரையை நிதிஷ்குமார் அவர்களை நிராகரித்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்து அவர் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்க விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து தேசிய ஊடகங்களில் வெளியாகி இருக்கிறது. ஸோ நிதிஷ்குமார் அவர்கள் அந்த ஒருங்கிணைப்பாளர் நான் வந்து ஒருங்கிணைப்பாளராக இல்லை அப்படின்னு சொல்லி கூறியதால் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை தலைவராக நியமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து முன்மொழியப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுவும் இன்று இப்பொழுது வரை முடிவு செய்யப்படவில்லை. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் யார் வந்து அந்த கூட்டணியை வந்து ஒருங்கிணைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த கூட்டணிக்கு என்று ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் வந்து இப்பொழுது வரை வகுக்கப்படவில்லை. அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக, நெகட்டிவாக இந்த கூட்டணியை பொறுத்தவரை பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் தாண்டி வேறொரு சர்ச்சை என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த கூட்டணியிலிருந்து இன்றைய கூட்டத்தில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பங்கெடுக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த சமீபத்தில் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பெரிய அளவில் உடன்பாடு ஏற்படலை அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் அந்த உடன்பாடு ஓரளவுக்கு எட்டிவிட்டதாக கூறப்பட்டது. இதனால் அவருக்கு பங்கெடுத்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக மமதா பானர்ஜி அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கெடுக்கவில்லை. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இந்த கூட்டணிக்கு பார்க்கப்படுகிறது. அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்னவென்றால், இந்த கூட்டம் குறித்த தகவலை நேற்று தான் வந்து சொன்னார்கள். அதாவது இன்றைக்கு கூட்டம் நடைபெறும், இன்றைக்கு சனிக்கிழமை ஜனவரி மாதம் 13ஆம் தேதி கூட்டம் நடைபெறும் அப்படிங்கிறத ஜனவரி மாதம் 12ஆம் தேதி தான் சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ இந்த மிக குறுகிய காலத்தில் சொன்னதுனால முதலமைச்சருடைய ஏற்கனவே திட்டமிட்ட திட்டங்களை வந்து ஒத்திவைக்க முடியாத சூழ்நிலையினால் மமதா பானர்ஜி அவர்களால் பங்கெடுக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு விளக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விளக்கமாக இல்லை அப்படின்னு கருத்து சொல்லப்படுகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், மமதா பானர்ஜி அவர்களுக்கும் அந்த காங்கிரஸுக்கும் ஏற்கனவே அந்த தொகுதி பங்கீட்டில் இருக்கக்கூடிய
ஒரு கருத்து வேறுபாடுகள் தான். ஏனென்றால் அங்கே வந்து வெறும் 3 தொகுதிகளில் தான் அதிகபட்சம் காங்கிரஸ் போட்டியிடலாம் அப்படிங்கிறத வந்து மமதா பானர்ஜி சொல்வதால் அதை ஏற்றுக்கொள்ள அங்கே மேற்கு வங்க காங்கிரஸ் கட்சி வந்து தயாராக இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எல்லா தொகுதியிலையும் நாங்களே போட்டியிடுகிறோம் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு ப்ரொப்போசலை டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 2019ஆம் ஆண்டு அப்படி எல்லா தொகுதியிலும் போட்டியிட்டும் கூட அவங்க வந்து பெரிய அளவில் வெற்றி பெறலை வெஸ்ட் பெங்காலில். அப்படிங்கிறதுனால இந்த முறை அப்படி மீண்டும் போட்டியிட்டு அது வந்து வாக்குகள் சிதறி பாஜகவிற்கு சாதகமாக செல்வதற்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சூழலில் இவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் மமதா பானர்ஜி அவர்கள் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஆனால் வந்து அகிலேஷ் யாதவ், அரவிந்த் கெஜ்ரிவால், நிதிஷ்குமார், தமிழ்நாட்டிலிருந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இதற்கு அப்புறமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி 1947க்கு பிறகு, அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கியதற்கு பிறகு முதல் முறையாக மிக மிக குறைந்த அளவிலான இடங்களிலே இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. அது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்த இந்தியாவை அனைத்து மாநிலங்களிலுமே சேர்த்து மொத்தம் இருக்கக்கூடிய 535 இடங்களில் வெறும் 255 இடங்களில் மட்டுமே போட்டியிட இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. இது வந்து உண்மையிலுமே மிக மிக குறைவான தொகுதின்னு சொல்லப்போனால் வெற்றிக்கு, அதாவது வந்து பெரும்பான்மைக்கு தேவையான தொகுதிகள் கூட இது இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயமாக காங்கிரஸ் தொண்டர்களால் பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்தியா கூட்டணியில் ஒருவேளை இவங்க வெறும் 255 தொகுதிகளில் மட்டும்தான் போட்டியிடுவாங்க அப்படின்னா அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும் அல்லது வந்து அந்த தொகுதி பங்கீடுக்கு வந்து இன்னும் எளிமையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து வைக்கப்படுகிறது. ஒருவேளை காங்கிரஸ் அந்த இப்பொழுது வெளியாக இருக்கிற தகவலின் அடிப்படையில் வெறும் 250 தொகுதிகளில் தான் போட்டியிடும் பட்சத்தில் மாநிலங்களுக்கு இடையே நடைபெற அந்த மாநில கட்சிகளுக்குடனான பேச்சுவார்த்தையில் பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே அதை வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் அப்படி வெறும் 250 தொகுதிகளில் தான் காங்கிரஸ் போட்டியிடும் அப்படின்னா அவங்க எத்தனை தொகுதியில் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அது மட்டுமல்ல, காங்கிரஸினுடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவில் சரிவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் 2014 அவங்களுடைய வாக்கு வங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிட்டு வருது. ஆனால் இப்பொழுது ரொம்ப குறைவான இடங்களில் போட்டிடுவாங்க அப்படின்னா அதை பார்த்து அதிகபட்சம் 20-30% வாக்கு வங்கியாவது அவங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எனவே வந்து இது வந்து ஒரு தற்கொலைக்கு சமமான ஒரு முடிவாக கூட ஒரு சில அரசியல் விமர்சகர்களாக இதை பார்க்குறாங்க. ஆனாலும் கூட ஜனநாயகத்தை நம்ம வந்து நிலைநிறுத்தணும். இன்னும் பாசிசமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவை வந்து எப்படியாக வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு காங்கிரஸுடைய நிலைப்பாட்டில் இருந்து பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து நம்ம இந்த தேர்தலில் அதிக அளவிலான இடங்களில் போட்டியிடாவிட்டாலும் பரவாயில்லை, பாஜகவை நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை இலக்கோடு அவர்கள் செயல்படுவதால் இந்த செயல் திட்டம் வந்து ஒருவேளை வந்து பலனளிப்பதற்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது. என்ன நடக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, நாளைய தினம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி மணிப்பூரில் ராகுல் காந்தி அவர்கள் நடத்தக்கூடிய அந்த பாரத் ஜோடோ நியாயா யாத்ரா வந்து ஆரம்பிக்க இருக்கிறது. அதை குறித்தும் இன்றைய கூட்டத்தில் வந்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ராகுல் காந்திக்கு வந்து கை கொடுக்குமா, காங்கிரஸுக்கு அவருடைய அந்த பாத யாத்திரா வந்து கை கொடுக்குமா, தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். வேறொரு தலைப்பில் வேறொரு நாள் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் தி ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம்.